ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான படி டாடி சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த அனிமையில எடுத்தோன்னே எல்லா விஷயங்களையும் ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஆர்டர்லேயே தான் நானும் உங்களுக்கு பொறுமையாக தான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா அப்போனா தான் உங்களுக்கு ஸ்பாய்லர்ஸ் இருக்காது. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது படி டாடி சீசன் 1 எபிசோட் 2. பாப்பா கதவை திறங்க, பாப்பா கதவை திறங்கன்னு வா தட்டுறா. யாரா காலங்காத்தால டிஸ்டர்ப் பண்றது? நீ யாருன்னு காசுக்கு கேட்கறான். பாப்பா எனக்கு அர்ஜென்ட்டா வருது அப்படின்னு வா சொல்லவும் காசுக்கு ஃபாஸ்டா அவளை ஓடிக்கொண்டு போய் பாத்ரூம்குள்ள விடுறான். கதவை தட்டவும் அதுக்குள்ள முடிச்சிட்டாலான்னு பார்த்தா உள்ள வாங்க அது ஹைட்டா இருக்கு எட்டமட்டிக்குன்னு வா சொல்றா. சரின்னு காசுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்றான். தூக்குங்க கை கழுவணும்ல அப்படின்னு வா சொல்றா. தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு காசுக்கு நினைக்கிறான். பாப்பா இதுதான் உங்க வீடானவா கேட்கவும் ஆமானவன் சொல்றான். அந்த முட்டையை நானும் உடைக்கிறேன்னு வா சொல்லவும் உனக்கு எட்டாதுன்னு அவன் சொல்லவும் அவ சேர் எடுத்துட்டு வர ட்ரை பண்றா. ஆனா அது ரொம்ப வெயிட்டா இருக்கு. அவாமலையே போட்டுக்கிடுதா. மீறி பார்த்து ஜாக்கிரதையாரு அப்படின்னு அவன் திட்டிட்டு இருக்கிற சவுண்ட்ல ரே பாத்ரூம்குள்ள இருந்து எந்திச்சு வரான். என்ன ஒரே சத்தம் அப்படின்னு ரே கேட்கவும் நல்ல வேலை வந்துட்டேன் இந்த பாப்பாரே உன்னை பாத்துக்கிடுவான் அப்படின்னு காசுக்கு சொல்லுவோம். நான் ஒன்னு உனக்கு பாப்பா கிடையாதுன்னு அவன் சொல்றான். அப்ப அங்கிளான பா கேட்கறா. அங்கிள் ரே கிட்ட நிறைய கேம்ஸ் இருக்கு அவன் கூட போய் விளையாடு அப்படின்னு காசுக்கு மாட்டி விட்டுருதான். ரேவும் வர வழி இல்லாம அவனோட கேம் எல்லாம் போய் அவளுக்கு காமிச்சா தெரியாதனமா அவ எல்லாத்தையும் தள்ளி விட்டுருதா. இந்த மாரி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இந்த டேபிள்ல உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி காசுக்கு கொடுக்குறான். வெயிட் பண்ணு எப்பவும் சாப்பிடறதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஃபார் தி ஃபுட்னு சொல்லணும். அப்படிதானே அங்கிள் ரேன்னு கேட்கவோ சரி நீ உங்க தேங்க்யூ ஃபார் தி ஃபுட்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. அவளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு காசுக்கு சொல்லவும் நீ தானே கூட்டிட்டு வந்த அப்படின்னு ரே சொல்லவும் ஒன்னு விருப்பப்பட்டு கூட்டிட்டு வரலன்னு அவன் சொல்றான். ஆக்சுவலி நேத்து உங்க கொண்ட அந்த பர்சன் தான் இவளோட அப்பா. நான் பிரெக்னெண்டா இருக்கும் போது என்ன விட்டுட்டு போயிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு பாத்துக்கோங்க. வைஃப்க்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்கு. அந்த மாஃபியா லீடருக்கு ஒரு சின்ன வீடு இருக்கு போல. அதுக்கப்புறம் அந்த குழந்தை தான் இது. கண்ணு முன்னாடியே அவங்க அப்பாவை கொண்டிருக்கோம். தொலைஞ்சு போன பொண்ணுன்னு போலீஸ்ல விட்டா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு காசுக்கு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சிகரெட் எடுக்கிறான். அப்ப குழந்தை இருக்கால அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்கவும் ரே இப்ப வெளியே போயிட்டு ஸ்மோக்கிங் பண்றான். மீறி வாய் ஃபுல்லா கை ஃபுல்லா ஆக்கி வச்சிருக்க அப்படின்னு காசுக்கு கேட்டு சரி மீறி உன்னை பத்தி சொல்லுன்னு சொல்லவும் என்னோட பேரு மீறி 14 வயசு ஆகுதுன்னு வா சொல்லவும் நீ எங்க இருந்து வந்திருக்கான்னு கேட்கவோ ரொம்ப தூரத்துல இருந்துன்னு வா சொல்றா. சரி எப்படி வந்தேன்னு கேட்கவோ தனியா தான் ட்ரெயின்ல வந்தான்னு வா சொல்லவும் எந்த ட்ரெயின் எந்த ஸ்டேஷன் கேட்கவோ தெரியாதுன்னு வா சொல்றா. அட்லீஸ்ட் எந்த ஜூரிஸ்டிக்ஷன் கேட்கவோ எடுத்து ஜூஸா கொண்டாக அப்படின்னு வா காமெடி பண்றா. இப்ப என்ன பண்ண போறா அப்படின்னு ரே கேட்கவும் அவங்க அம்மாவை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சா அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். இவளுக்கு எந்த டீடைல்ஸும் தெரியல. மேரி உங்க அம்மா பத்தி சொல்லுன்னு சொல்லவும் அம்மா சூப்பரா பாட்டு படிப்பாங்க வேலை பாக்குற இடத்துல கூட சொல்லவும் எங்க வேலை பாக்காங்கன்னு கேட்கறான். தெரியலன்னு வா சொல்றா. கியோ வச்சுதான் எப்படியாச்சும் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு வா சொல்லவும் நானும் கூட வரேன் ரே சொல்றான். நீ மீறிய வீட்டுல இருந்து பாத்துக்கோன்னு சொல்லவும் மீறி டேபிள் ஏறி காஃபியை கொட்டியதா எதுவாகலன்னு கேட்கவும் இல்லன்னு வா சொல்றா. சரி நீ வீட்டுல உட்காந்து அமைதியா டிவி பார்த்துட்டு நம்ம போட்டு விடுவோம். இது எனக்கு பிடிச்ச ஷோன்னு வா சொல்றா. நானும் அங்கிள் ரேவோ வெளியே போயிட்டு வந்துருந்தோம் சமத்தா இருக்கணும்னு அவன் கியோவை பார்க்க போறான். என்ன ரே அதிசயமா வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன்னு கியோ கேட்கவும் எப்படியும் வீட்டுல இருந்தாலும் கேம் விளையாட முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். கியோக்கு லைட்டா அப்பவே சந்தேகம் வருது. நேத்து நீங்க செஞ்ச விஷயம் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. என்னால உங்களுக்கு அதிகமா கவர் அப் பண்ண முடியாது. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. இந்தாங்க நேத்து வேலைக்கான பேமெண்ட் நெக்ஸ்ட் மிஷனுக்கான டீடைல்ஸ் இதுல இருக்கு அப்படின்னு கியோ கொடுக்கவும் காசுக்கு பாதி காசு எடுத்துட்டு பேலன்ஸ் எங்க கொடுக்கணும்னு தெரியலன்னு கியோட்டியா கொடுத்துருந்தான். நேத்துக்குள்ள நம்ம டார்கெட்க்கு பொண்ணு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு அவன் கேட்கவும் இல்லையேன்னு கியோ சொல்றான். இல்ல அவன் அந்த இடத்துல ஒரு டால் வச்சிருந்தான் ஏதாச்சும் பொண்ணுக்கு தான் கிஃப்ட் பண்றதுக்கு வச்சிருப்பான்னு நினைச்சேன் அப்படின்னு காசுக்கு சுத்தி வளைச்சு கேட்கறான். மேபி என் இன்டெல் எப்பவுமே கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. நான் எதுக்கோ விசாரிச்சு பாக்குறேன் அப்படின்னு கியோ சொல்றான். நீ கேவலமா வந்துட்டு நடிக்கிறேன் ரே சொல்லவும் ஒன்னை விட ஒன்று மோசம் இல்ல அப்படின்னு காசுக்கு சொல்றான். இவங்க போன கொஞ்ச நேரத்துல இன்னொரு ஆள் வந்து கியோ பார்க்க போறான். நீ எப்ப டவுனுக்கு வந்தன்னு கியோ கேட்கவும் நான் கொஞ்ச நாளைக்கு இங்க தான் இருப்பேன் ஏதாச்சும் வேலைன்னா கான்டாக்ட் பண்ண அப்படின்னு அவன் நம்பரை கொடுத்துட்டு போறான். அவனுமே ஒரு ஹிட்மேன் மாதிரி தான் தெரியுது. இப்போ இவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா இடமே ரொம்ப அமைதியா இருக்கு. எதிரிங்க வந்துட்டாங்களோன்னு ரே கண் எடுத்துட்டு போறான். மீறி வர அந்த இடத்துல காணும். மாடியில இருந்து திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் வருது. மீறி உனக்கு என்னாச்சு நீ ஓகே தானே அப்படின்னு காசுக்கு கேட்டுட்டு உள்ள போய் பார்த்தா என்ன கண்டு போடிங்க அப்படின்னு வா சொல்றா. கண்டுபிடிச்சிட்டீங்களா இப்ப நீங்க போய் ஒளிஞ்சுக்கங்க டிஷும் அப்படின்னு வா துப்பாக்கி எடுக்கவோ அச்சோ அது ஒரிஜினல் கண்ணுன்னு காசுக்கு பயப்படுறான். நம்ம இன்னைக்கு புல்லட்டோட வச்சிருந்தோம் ரே சொல்றான். என்ன கண்டு போடிங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி மீறி அங்க இருந்து ஓடிடுதா. இப்போ காசுக்கு நைட் எல்லாருக்கும் சாப்பாடு செய்யறான். நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் ட்ரக்ஸை கடத்துறவன். அவன் ஒரு தனி எஸ்டேட்ல தான் எப்பவும் இருப்பான். பாஸ் பயந்தாங்குளிங்கிறதுனால சுத்தி நிறைய செக்யூரிட்டிஸ் எப்பவும் வச்சிருப்பான். அது மலைப்பகுதிங்கிறதுனால உனக்கு ஸ்னைப்பர் ஷாட் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு காசுக்கு சொல்லவும் ஃப்ரண்ட் வாசல் வழியா உள்ள போய் எல்லாரையும் கொண்டுலாம் அப்படின்னு ரே சொல்லவும் நேத்தா நியூஸ் பேப்பர்ல வந்தோம் கியோ சொல்லும் போது நீ தானே என் கூட இருந்த திரும்பவும் நம்ம நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு காசுக்கு பேசிட்டு இருக்கவும் இது அம்மா செய்யறது மாதிரி இல்ல வித்தியாசமா இருக்குன்னு மீறி சொல்லவும் உனக்காச்சு தெரிஞ்சது நான் அதுல ரொம்பவே எஃபர்ட் போட்டு ரொம்பவே கேரிக்கா சமைச்சு சோ அதனால அது டேஸ்டா தான் இருக்கும் நம்ம பேசிட்டு இருக்கும்போது அம்மாவோடது இதை விட சூப்பரா இருக்கும்னு வா சொல்றா. ரே சிரிக்கிறான். அம்மா இப்போ எப்படி இருக்காங்களோ தனியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வா சொல்லவும் ஹே மீறி என்னாச்சு நீ ஓகே தானே அப்படின்னு காசுக்கு கேட்கவும் காசுக்கே பார்த்து நக்கல் அடிச்சுட்டு போறா. ஹே சாப்பிட்டு முடிச்சிட்டாச்சு விளையாடுவோம் அப்படின்னு காசுக்கு சொல்லவும் நம்ம கண்ணாம்பூச்சி விளையாடலாம் அப்படின்னு வா அங்கங்கன்னு போய் ஒளிஞ்சுக்கிடுறா. ஹே மீறி இது ஒண்ணு கண்ணாம்பூச்சி மாதிரி தெரியல தொட்டு பிடிச்சி விளையாடுற மாதிரி இருக்கு ஒழுங்கா நெல்லு அப்படின்னு சொல்லி காசுக்கு அவளை துரத்திட்டு போயிட்டு இருக்கான். பரவாயில்ல நீ நல்லாவே கண்ணாம்பூச்சி விளையாடுறியா அப்படின்னு சொல்லி ரே சொல்லவும் நல்லா சொல்லுவாரே ஒழுங்கா நீ வந்து அவளை பிடிக்க ஹெல்ப் பண்ணு. ஹே இப்பதான் ஒரு ஐடியா வருது நம்ம ஏன் ஃபேக்கான பாம்பை செட் பண்ணி எல்லா செக்யூரிட்டிஸையும் ஓட விடக்கூடாது அப்படின்னு காசுக்கே ஒரு பிளானை யோசிக்கிறான். என்ன தொட்டு பிடிச்சி விளையாட வரலையா அவ்வளவுதானு மீறி வருத்தப்படுறா.
சரி போலாமான்னு காசுக்கு கேட்கவும் நானும் கூட வாரேன் அப்படின்னு மீறி சொல்லவும் இவளை என்ன பண்ண போறேன்னு ரே கேட்குறான். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு காசுக்கு நிறைய ஸ்நாக்ஸை வச்சுட்டு நாங்க வர வரைக்கும் நீ எவ்வளோ நாளும் என்ஜாய் பண்ணலாம் சரியா, எப்படி சமாளிச்ச பார்த்தல அப்படின்னு காசுக்கு நம்ம ஹீரோவை கிளம்புவோம். நானும் வேற கூட்டிட்டு போக அப்படின்னு கதவை தட்டிட்டு இருக்கா. சூப்பரா சமாளிச்சிட்டேன்னு ரே பாக்குறான். ஏதோ பிரச்சனையான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்கறாங்க. நானும் உங்க கூட வர கூட்டிட்டு போக அப்படின்னு சொல்லி அவ அழுதுட்டு இருக்கா. காசுக்கும் வர வழி இல்லைங்கிறதுனால அவளை கூட்டிட்டு போறாங்க. மேன்ஷனுக்குள்ளதான் கேமராஸோ செக்யூரிட்டியோ ரொம்பவே டைட்டா இருக்கும். ஃப்ரண்ட் வாசல் அழைச்சிட்டோம்னா பின்னாடி வழியா மட்டும் தான் அவனால எஸ்கேப் ஆக முடியும். ஆனா இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி இருப்போம். ஸோ நீ அவனை ஈஸியா கொண்டலாம். பாஸ் பயந்தாங்குளிங்கிறதுனால ஃபேக் பாம் சவுண்டை கேட்டதுமே இங்க தான் ஓடி வருவான் அப்படின்னு காசுக்கு பிளான போட்டு கொடுத்துட்டு போறான். மீறி என்ன பிரச்சனை அப்படின்னு காசுக்கு கேட்கவா அர்ஜென்டா வருதுன்னு சொல்றா. கொஞ்ச நேரம் அடக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அன்னைக்கு ஃபேக்கான அலாரம் அடிச்சிருக்கு. அது சாஃப்ட்வேர்ல பிரச்சனை, அதை அப்டேட் பண்ணதான் வந்திருக்கேன் அப்படின்னு காசுக்கு போய் நிக்கவோ சரின்னு செக்யூரிட்டியா செக் பண்ணிட்டு இன்னொரு செக்யூரிட்டியை கூப்பிட்டு சரி இவனை உள்ள கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி காசுக்கு உள்ள அனுப்புறான். இந்த இதை மட்டும் நீங்க கொஞ்சம் செக்அப் பண்றீங்களான்னு கேட்கவோ எதை நம்ம கேட்கறான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு அந்த ஆளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவனை ஷாக் கொடுத்து மயங்க வச்சுட்டு காசுக்கு அங்க இருக்கிற எல்லா கேமராஸையும் கண்ட்ரோல்ல எடுக்கிறான். இப்போ ஜஸ்ட் ஃபேக்கான பாம்ஸ் மட்டும் எல்லா இடத்துலயும் செட் பண்ணா போதும். பயந்தாங்குழி பாஸ் அங்க தான் ஓடுவான் அப்படின்னு காசுக்கு செட் பண்ணிட்டு இருந்தா மீறி காலிங் பெல் அடிச்சு எனக்கு அர்ஜென்ட்டா வருதுங்க அப்படின்னு எதிரி வீட்லயே போய் சொல்றா. அந்த செக்யூரிட்டியும் மீறிய பாத்ரூம் கூட்டிட்டு வந்திருக்கான். அப்ப மீறி காசுக்கிய பாத்துருதா. அப்ப அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லவும் கூட இருந்த இன்னொரு செக்யூரிட்டி எங்க நம்ம கேட்கறான். ஓ கண்ணாம்பூச்சி விளையாடுறீங்களா, நானும் ஓடிக்கிட்டு மீறி ஓடுறா. அந்த மேன்ஷன்ல இருக்கிற எல்லா ஆளுங்களையும் அவன் அலர்ட் பண்ணவும் காசுக்கே ஒரு பேக்கான பாம்பை வெடிக்க வைக்கிறான். ஸோ இப்போ அந்த இடத்துல செக்யூரிட்டி சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிருது. வெடிலாம் போடுறாங்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு மீறி ஓடிட்டு இருக்கா. செக்யூரிட்டி சிஸ்டம் டோர் லாக் ஆகவும் வாசல் வழியா போலாம் அப்படின்னு இந்த செக்யூரிட்டி சொல்றான். இவங்க டார்கெட் முன்னாடியே சுத்தி சுத்தி விளையாண்டுட்டு இருக்காங்க. மீறி அவன் படிக்கிறான். ஆனா எல்லாரும் அவனுக்கு சுத்து போட்டுருந்தாங்க. அவனை போட்டு தள்ள அப்படின்னு இந்த பாஸ் சொல்றான். நான் சொன்ன பிளான் தான் இப்போ பாரு எல்லாரையும் போட்டு தள்ள வேண்டியதா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். டேரே பார்த்து சுட்றா, நானும் இருந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மீறி ரே ரெண்டு பேரையும் தூக்கிட்டு காசுக்கு அங்கிருந்து ஓடுறான். ரே நீ ஏன் உள்ள வந்தான்னு கேட்கவும் நான் வரலன்னா நீ செத்துருப்பான்னு சொல்றான். மீறி நீ ஏன் தேவையில்லாததெல்லாம் பண்றேன்னு கேட்கவும் சாரின்னு சொல்றா. ஒருவேளை நீ இறந்திருந்தா உனக்கு என்ன ஆயிருக்கும், நெக்ஸ்ட் டைம் இப்படி எல்லாம் பண்ணாத ஜாக்கிரதையாருன்னு சொல்லவும் ஓகே பாப்பான்னு சொல்லவும் வெளியிடங்கள்ல வச்சு என்ன பாப்பான்னு கூப்பிடாத அப்படின்னு காசுக்கு சொல்றான். மிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்றதுன்னு ரே கேட்கவும் முதல்ல இவ்வளவு அவங்க அம்மாட்ட விடணும் அப்படின்னு காசுக்கு யோசிக்கிறான். யோ கால் பண்றான். மிஷன் வந்து அப்படின்னு காசுக்கு சொல்லவும் தெரியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏத்துக்கிட்டேன். நீ கேட்டிருந்த மாதிரியே அந்த டார்கெட்க்கு ஒரு மிஸ்ட்ரஸ் இருந்திருக்கா அண்ட் 4 வயசுல ஒரு பொண்ணும் இருந்திருக்கு. டீடைல்ஸ் அப்புறமா கலெக்ட் பண்ணிக்கோன்னு கியூ சொல்லவும் தேங்க்ஸ் கியூன் காசுக்கு காலை கட் பண்ணிட்டு இவன் அம்மாவை பத்தின டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு காசுக்கு சொல்றான். கியோ கிட்ட வந்து பேசின அந்த இன்னொரு ஹிட்மேன் போயிட்டு நம்ம ஹீரோ இப்ப மிஸ் பண்ண டார்கெட் எல்லாரையும் கொண்டுதான் மெயினான அந்த பாஸை கொள்றான். கடைசி வார்த்தைகள் என்ன அப்படின்னு அவன் கேட்கவும் நான் உனக்கு எவ்வளவு காசுனாலும் தரேன் விட்டுரு அப்படின்னு அந்த பாஸ் சொல்றான். அவன் கொலை பண்ணிட்டு என்னோட கலெக்ஷன்ல இந்த வார்த்தைகள் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதது அப்படின்னு அந்த இன்னொரு ஹிட்மேன் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த அசாசின் ஜாப்ங்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்ல. கொஞ்சம் விட்டானாலும் யாருனாலும் இறந்து போகலாம். மீறியால இன்னைக்கு காசுக்கி அண்ட் ரேயோட மிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா காசுக்கு இறந்தே போயிருப்பான். இப்போ ஒரு வழியா மீரியோட அம்மா டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு. என்ன நடக்க போகுதுங்கிறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.